மூன்று நீரூற்று பற்றி வசனம் வாசிக்க போகிறோம். சொலுக்கும் நீரூற்று, அல்லது வற்றாத நீரூற்று, மூன்றாவது ஆரோக்கியமான நீரூற்று. கர்த்தர் நீரூற்று என்றால் அதை ஊற்றிக்கொண்டே தலையில சொல்லுங்க பார்க்கலாம். மழை பெய்து இல்லையோ ஊற்று வந்துட்டே இருக்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தருக்கு மகிமையாகட்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமையாகட்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11 வாசிங்க சீக்கிரமாக. 51:11 வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமையாகட்டும். வாசிக்கலாம். 51:11 வாசிப்போம். அப்படியே 58:11 வாசிங்க. 58:11 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 58:11 வாசிக்கலாம். 58:11 கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஒரு ஆத்துமாவை திருப்தியாகி நினமுள்ளதாக்குவார். தோட்டத்தை போலவும் வற்றா நீரூற்று போலும் இருப்பாய். கை வைக்காமல் சொல்லுவோம். மூன்று காத்த வாசிக்க போகிறோம். வற்றாத நீரூற்று, சுரக்கும் நீரூற்று, ஆரோக்கியமான நீரூற்று. கர்த்தர் நீரூற்றுனா ஊரில் கர்த்தர் ஸ்தோத்திரம் நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்க சுரந்து கொண்டே இருக்கும். நீரூற்று கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மூன்று நீரூற்று பற்றி நம்ம செய்தி கேட்டு ஜபிக்க போற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய கரங்களை ஆண்டவர் மீது உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்கிறாரா? கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? கர்த்தர் வெளிப்படுகிறாரா? கர்த்தர் அற்புதம் செய்கிறாரா? கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி சேர்க்குது. அல்லேலூயா. சபத்தை கர்த்தருடைய பிரசனம் இறங்குது. நீரூற்றா கர்த்தர் மாற்ற போறாரு. வசனம் வற்றாதே நீரூற்றா இருக்க போறாரு. ஆவிக்கிற வாழ்க்கையில எத்தனை சோதனம், எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ வற்றி போகவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமையே சொல்லுங்க? கைத்தட்டி அலையில சொல்லுமா? நீங்க வற்றி போக மாட்டீங்க. எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வற்றி போகவே மாட்டீங்க. அதான் அந்த வசனம் வாசிக்கிறோம். வற்றாதே நீரற்ற போது இருப்பாய். அல்லேலூயா. கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். சுற்றி 1000 போராட்டம் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ வற்றி போகவே மாட்டேன். குடும்பம் வற்றி போகாது. சாத்தா பெரிய சோதனை கொண்டு வருவான், பெரிய வியாதியை கொண்டு வருவான், பிசாசு பெரிய மரணத்தை கொண்டு வருவான். என்ன எது வந்தாலும் சரி நீ வற்றி போகவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உற்சாகமா உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுகிறாராம். கர்த்தர் கிரியை செய்கிறாராம். கர்த்தர் வெளிப்படுகிறாராம். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வற்றவே போக மாட்டேன். வற்றாதே நீரூற்றா இருக்க போகிறேன். இந்த வருஷம் முழுவதும் உங்க வாழ்க்கையில எத்தனையோ சோதனை கடந்து போயிட்டே இருக்கும். நீங்க சொல்லுங்க, நான் வற்றி போகாது நீரூற்றாக இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாரா உங்களுக்கு? அற்புதம் நடக்குமா உங்களுக்கு? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ வற்றி போக மாட்டீங்க. எல்லாருக்கும் மத்தியில வற்றி போகாது நீரூற்றா இருக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிரியை செய்ய போறாரு. நீங்க ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போறீங்க. கர்த்தர் நாமத்தை நீங்க உயர்த்த போறீங்க. கர்த்தருக்கு சாட்சியா வாழ போறீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. வார்த்தையை வாசிக்கும் அநேகர் மேல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிச்சே இருக்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்கிச்சே இருக்குது. கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கிச்சே இருக்குது. அல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை மேல வச்சு சொல்லுங்க, நான் வற்றி போகவே மாட்டேன். கர்த்தரை தூக்கி அலையில தூக்கி சுமக்க வல்லவராக இருக்கிறாரு. எத்தனை சோதனை, எத்தனை கஷ்டம், எத்தனை உபத்திரம், எத்தனை பாடம் வந்தாலும் என்னை அசைக்க முடியாது. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். கர்த்தரோடு கூட இருக்கிறார். சொல்லிட்டே இருங்க. நான் வற்றி போகாத நீரூற்றா இருப்பேன். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். நீ வற்றி போகவே மாட்டீங்க. சுத்தி 1000 போராட்டம் வந்தாலும் நீங்க வற்றி போக மாட்டீங்க. கர்த்தர் தூக்கி சுமக்க வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி வசனம் வாசிக்கும். வற்றாதே நீரற்று போல இருக்க போகிற சாத்தானை வற்றி போகும்படி ஒரு சோதனை உண்டாக்கி, பிரச்சனையை உண்டாக்கி, வேதனையை உண்டாக்கி, போராட்டம் உண்டாக்கி மனம் உடைந்து போய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் முதற்கொண்டு உன் குடும்பத்திலே, உன் வாழ்க்கையிலே, உன் பிசினஸ்ல நீ வற்றி போக மாட்டீங்க. கர்த்தர் நடத்தும்படிக்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கைத்தட்டி ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் கிரியை செய்வாராம். கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க.
கர்த்தருடைய பிரசன்னம் பலமாய் இறங்கி வருகிறது, பலமாய் இறங்கி வருகிறது. ஓ தேங்க்யூ, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு, வற்றி போகாது நீருற்சாய் இருப்ப. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே நீ பட்டப்பாடு கொஞ்ச நிமிஷம் இல்லை, பட்டப்பாடு கொஞ்ச நிமிஷம் இல்லை, பல கஷ்டங்களுக்கு உண்டாயிட்டு கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ வற்றி போகாது, வற்றாது நீருற்சாய் இருப்பாய். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் பெரிய செய்வார். உனக்கு அற்புதம் நடக்குமா? வாழ்க்கை உயர்த்தப்படுமா? வாழ்க்கை தரம் உயர்த்தப்படுமா? குடும்பம் உயர்த்தப்படுமா? பிள்ளை உயர்த்தப்படுவாரா? நிச்சயம் உயர்த்தப்படுவார்கள். ஆனால் சொல்லுங்க, எப்ப இயேசுவை ஏத்துக்கிட்டியோ உன் வாழ்க்கையில பல சோதனை வரும், பல கஷ்டம் வரும். ஏன் இந்த உலக வாழ்க்கை சொல்லி உங்களுக்கு என்ன சொல்லுங்க, என் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், என் முடிவு வெற்றியாக இருக்கும். ஆரம்ப காலத்துல எனக்கு சோதனை, உங்களுக்கு சோதனை வந்து கொண்டு இருக்கும். அந்த ஒழித்து செய்ய முடியுமா? உலகத்தை ஒழி பண்ண முடியுமா? பல கேள்விகள். அவர்கள் சோர்வு போகவே இல்லை, ஒழி பண்ணிக்கொண்டே இருந்த கர்த்தருக்காக கர்த்தர் பயன்படுத்த பயன்படுத்த ஒரு நாமத்தை உயர்த்த 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 கர்த்தர் தெரிய செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் கையை உயர்த்துங்க. நான் இப்பதான் ஜபத்தை முடிச்சேன். வீட்டுல 9 மணிக்கு பிரேயர் முடிச்சேன். நேற்று நைட்டு 2:30 மணிக்கு ஆரம்பிச்ச பிரேயருக்கு 9 பிரேயர் முடிச்சேன். முழங்கால ஜபித்து கொண்டு இருந்தேன். கர்த்தர் சொன்னார், மகனே நீ யாரை தொட்டு ஜெபிக்கிற வஞ்சி போக மாட்டான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். நான் பெருமையா சொல்லல, எந்த நபர்களை கையை வைக்கிறியோ அந்த நபர் நிச்சயம் வஞ்சி போக மாட்டாங்க. அது சின்ன மக்களா இருக்கட்டும், பெரிய மக்களா இருக்கட்டும், வாலிபரா இருக்கட்டும், சிறு பிள்ளைகளா இருக்கட்டும். கர்த்தர் சொன்னாரு, யாரும் கை வச்சு பிரேயர் பண்றீங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். குடும்பம் வஞ்சி போகாது, இந்த குடும்பம் தோற்று போகாது, இந்த குடும்பம் வெட்டப்படாது, இந்த குடும்பம் விலகி போகாது. கர்த்தர் நிச்சயமாகவே உன் வச்சிப்பா நீருற்றை மாறப் போகிறோம். நீ வறண்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாருங்க, நீ வறண்டு போகவே மாட்டேன். வறண்டு போக மாட்டேன், வறண்டு போக மாட்டேன். கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு என்ன சொல்லுங்க, நான் வற்றி போக மாட்டேன், வற்றா நீருற்றா இருப்பேன். கையை சொல்லுங்க. நீங்க சொல்லும் பொழுது வறுமை போயிடும், கடன் பாரம் நீங்கிடும், வட்டி பிரச்சனை நீங்கிடும், குழப்பம் நீங்கிடும். நீ வறுமை உள்ள வந்து உட்காந்தீங்க. கர்த்தர் நீங்க சொல்றாரு, நீ வற்றாத நீருற்றா இருப்பான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறாரா? கர்த்தர் உனக்குள் இருக்கிறாரா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ வற்றி போகவே மாட்டேன், வற்றாத நீருற்றா இருப்பேன். கர்த்தருடைய வாளாக்க தலையாக்கப்படாது. எத்தனை பேர் சுவாசிக்கணும்? எத்தனை சபையை காலெடுத்து வச்சோ உங்களை கர்த்தர் அக்கினியின் சுவாலையை பயன்படுத்தப்படாது. இயேசுக்கு ஊழியம் செய்ய போறேன், கர்த்தர் நாமத்தை உயர்த்த போறேன், கர்த்தர் வல்லமையை பெற்றுக்கொள்ள போறேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிரியை செய்ய போறாராம். வெட்கப்பட்டு போக மாட்டேன், வற்றாது நீருற்றாகவே இருக்க போறேன். ஹல்லேலூயா. கரத்தை மேல வைத்து சொல்லுங்க, நான் வற்றி போக மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன், நான் வற்றாத நீருற்றா இருப்பேன், வறண்டு போகவே மாட்டேன். என் ஜபம் வறண்டு போகாது, என் துதி வறண்டு போகாது, என் ஸ்தோத்திரம் வறண்டு போகாது, வற்றாமல் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ முட்டி போட்டு செபிக்கும் போதெல்லாம் உன்னை சுற்றி அக்கினி இறங்கிட்டே இருக்கும், கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டே இருக்கும், கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கிரியை செய்வாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, வற்றாது நீருற்றாய் மாற போறேன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பாருங்க. அடுத்த ஒரு வார்த்தையை வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21 வாசியுங்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2:21 வாசிக்கலாம். வாசிக்க சீக்கிரமாக. அவன் நீருற்றண்டைக்கு போய் நீருற்றண்டைக்கு உப்பை அதில் போட்டு அந்த தண்ணீரை, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நீருற்றண்டை என்ன இருக்குது? ஒரு பெரிய சாபம் இருக்கிறது. தண்ணி இருக்குது, தண்ணி நல்லா இல்லை, தண்ணி இருக்குது டேஸ்டா இல்லை, தண்ணி இருக்குது உப்பு கரைக்குது, தண்ணி இருக்குது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி, இது என்ன அர்த்தம்? எலிசா நீருற்றண்டைக்கு போயிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். அங்க தண்ணி ஒரு மாதிரி கெட்டு போய் கிடக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம். உப்பு அதில் போடுறாரு நீருற்றண்டையில். சொல்லுங்க, உப்பு என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது.
உப்பு என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை சாபம் இருந்தாலும் வசனம் உள்ளம் இறங்கும்போது சாபம் முறிக்கப்படுகிறது, சாபம் வெளியே புறப்பட்டு போகிறது, சாபம் இல்லாமல் போகிறது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சாத்தான் வாழ்க்கையை தண்ணீர் கெடுத்து கொண்டு இருப்பான், அதில் துக்கத்தை உண்டாக்குவான், சில குழப்பத்தை உண்டாக்குவான், சில மரணப்படத்தை உண்டாக்குவான், தண்ணி கெட்டுப்போக செய்வான். தண்ணி என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையை காண்பிக்கிறது. ஆனா எலிசா பாருங்க, தண்ணி உப்பு போட்ட உடனே தண்ணி ஆரோக்கியமாக கர்த்தர் மாற்றினார். அது தண்ணி தான், அந்த உப்பு தாங்க கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு ரெண்டு கைகளை சொல்லுங்க. கர்த்தர் சாபத்தை முறிக்க போறாரு. உபவாச கூட்டத்தின் மூலமாக பாரம்பரிய சாபம், குடும்பத்தின் சாபம், வியாதியின் சாபம், மரணக்கட்டின் சாபம், அதே பிசினஸ் சாபம் கர்த்தர் உழைத்து நிர்மூலமாக்குறாரு. ஹல்லேலூயா. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சாபத்தை முறிக்க போறாரு. குடும்பத்தில் சமாதானம், நல்ல வருமானம் வருது. கைப்பற்றி தான் நிற்க மாட்டேங்குது. எத்தனை பேர் சுவாசிங்க? ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க, பிசினஸ் பண்றீங்க, ஆனா 10 ரூபாய் கையில நிற்க மாட்டேங்குது. எல்லாம் பார்த்தா பறந்து போகுது. அந்த கர்த்தர் சாபத்தை உடைக்க போறாரு. எத்தனை ஆமென் சொல்லுங்க. வருமானம் வரும், நீ சேமிச்சு வைப்பீங்க. வருமானம் வரும், செலவு செய்ய மாட்டீங்க. வருமானம் வரும், மெடிக்கலுக்கு போக மாட்டீங்க. வருமானம் வரும், மாத்திரை மருந்து வாங்க மாட்டீங்க. பணம் விரயமாகாது. சேர்த்து வைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவீங்க. ஆனா உப்ப போடுற வாழ்க்கையில எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உங்ககிட்ட அல்லேலூயா எல்லாம் இருக்கு, ஆனா முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. கை நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனா பொருளை சேர்த்து வைக்க முடியல. அல்லேலூயா. கடன் வாங்கிட்டே இருக்கீங்க, வட்டிக்கு வாங்குறீங்க, மாத்தி மாத்தி வாங்குறீங்க, ஆனா என்ன முன்னேற்றம் இருக்குது? கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறான். கர்த்தர் அல்லேலூயா எலிசா நீர்ச்சொண்டி போட்டு அல்லேலூயா தண்ணியில் உப்பு போடுகிறான். உப்பு போட்ட தண்ணி ஆரோக்கியமா மாறிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உப்பு என்பது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் தான் சாபத்தை மாற்ற முடியும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எந்த கோயிலுக்கு போகலாம், எத்தனை தேங்காய் உடைக்கலாம், எத்தனை பாரம்பரிய காரியம் பண்ணாலும் உன் சாபத்தை எடுக்கவே முடியாது. சாபத்தை எடுக்கிற ஒரே ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்து மட்டுமே. சாபத்தை உடைக்கிற ஒரே ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்து மட்டுமே. கர்த்தர் நமக்காக சாபமாக்கப்பட்டு சிலுவைக்கு போனாரு. இயேசு பாவம் செய்யல, இயேசு பரிசுத்தர், இயேசு நீதிபரர், இயேசு உத்தமர், இயேசு நல்லவர். ஏன் சாபமாக்கப்பட்டார்? உனக்கா இயேசு சாபமாக்கப்பட்டாரு. உன் சாபத்தை உடைக்க, உன் வியாதியை போக இயேசப்பா சிலுவைக்கு போனாரு. சாபம் உடைக்கப்பட்டு போய்விட்டது. கை வைத்து சொல்லு, ஆண்டவரே என் சாபம் நீங்கிச்சு, ஆண்டவரே என் குடும்பத்தின் சாபம் நீங்கிச்சு. மாத்தி மாத்தி வேதனை, மாத்தி மாத்தி மரணம். ஒரு 10 ரூபாய் இருந்தா 100 ரூபாய் செலவாகுது. அந்த சாபம் உள்ள இருக்குது. கர்த்தர் சாபத்தை உடைத்து நிர்மூலமாக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சாபத்தை உடைத்து விட்டார், சாபத்தை உடைத்து விட்டார். என் சாபம் நீங்கி விட்டது, என் சாபம் உடைக்கப்பட்டு விட்டது. நீங்க கேட்பீங்க, சபைக்கு போறேன், ஜெபம் பண்றேன், ஸ்தோத்திரம் பண்றேன், ஏன் வீட்டுல வறுமை, ஏன் கஷ்டம், ஏன் உபத்திரவம், ஏன் முன்னேற்றம் இல்லை? ஒரு பெரிய போராட்டமா இருக்குது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே என் நீரூற்றாண்டில் கர்த்தர் உப்பை போட்டுட்டாரு, வசந்த போட்டுட்டாரு. எல்லா சாபக்கிரிய வெளியே போய்விட்டது, மந்திரக்கிரிய வெளியே போய்விட்டது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எவ்வளவு முன்னேற்றம் இல்லாம இருக்கிறீங்க? எத்தனை வருஷமாச்சு, எத்தனை மாசமாச்சு, எத்தனை நாளாச்சு? ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு பிளெஸிங் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. வாழ்க்கை முழுவதும் வெறுப்பாக இருக்கிறீங்க, வெறுமையா இருக்கிறீங்க, சலித்து போயிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை, இந்த நாள் முழுவதும் சாபத்தை உடைத்து விட்டாரு. நீரூற்றாண்டுக்கு நீ வந்துட்ட, தேவ சமூகத்தில் வந்துட்ட, கர்த்தர் வசனத்தை போடுகிறாரு. கர்த்தர் சாபத்தை மாற்றி கர்த்தர் ஆரோக்கியமா கர்த்தர் வைக்க போறாரு. குடும்பத்தில் ஆரோக்கியமா இருப்பேன், வாழ்க்கையில ஆரோக்கியமா இருப்பேன், நீ பண்ற பிசினஸ்ல ஆரோக்கியமா இருப்பேன், நீ செய்யற ஊழியத்துல ஆரோக்கியமா இருப்பேன், உடம்புல ஆரோக்கியமாக இருப்பேன், உள்ளத்தில் ஆரோக்கியமாக இருப்பேன். கர்த்தர் உப்பாகி வசனத்தை போட்டு விட்டாரு. இந்த நிமிஷம் முதல் கொண்டு கர்த்தருடைய மகிமையை நடத்த போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைத்தட்டி அபிஷேகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் பெரிய செய்கிறார். சாத்தம் வெள்ளம் போல வருமா, ஆவியானவர் கொடியேற்றி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு. நீங்க பார்த்திருப்பீங்க, சில குடும்பங்களில் சில வீடு வாசல பார்த்தா இந்த கேமரா இருக்கும், வெளியே ஒரு நாய் நிற்கும், நீங்க வாட்ச் பண்ணிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்? என்ன சொல்லுமா? ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? உள்ள நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, ஒரு 10 கேமரா இருக்கு, 3 வாட்ச்மேன் இருக்கிறாங்க, ஒரு 10 நாய் இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன் திருவூர் பக்கத்துல. இங்க ஒரு நாய்,
அங்க ஒரு நாய் லைன்ல நாயாவே இருக்குது. உள்ள என்ன ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க. எனக்கு பக்கு கத்தர் ஸ்தோத்திரம். ஒரு நாய்னா சமாளிக்கலாம், 2 நாய்னா சமாளிக்கலாம், 10 நாய் இல்லைன்னா என்னங்கன்னு கேட்டேன். அதில் ஒன்றும் பண்ணாதுங்க, வந்து நேரம் பாஸ்டர் அப்படின்றாங்க. இப்படி திரும்ப லொல்லு போயிருக்காங்க. அல்லேலூயா. அங்கே ஒரு குறைக்குது. அந்த ரூம்ல போய் ஜெபிக்கிற கத்தர் ஸ்தோத்திரம். தாடிலாம் போய் அவன் லைனாக படத்தில் இருக்குது. ஒவ்வொன்றும் பயங்கர உருவம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. சொன்னாரு, இது ராஜபாளையம் நாய், இது அல்சேஷன் நாய், ஜெர்மன் டாக், இது மொத்த சிட்டி அங்கே தான் இருக்குது. அதில் சொல்லுங்கப்பா, மொத்த ஸ்டேட் அங்கே தான் இருக்குது. இன்னும் எத்தனை நாய்னா நான் ரொம்ப வளர்க்குற நாய், செல்லமாக பெட்டி, அதை கத்தரி ஸ்தோத்திரம். பெட்டி டாக்ஸ். அல்லேலூயா. செல்ல பிராணியை கத்தரி ஸ்தோத்திரம். சத்தமாக சொல்லுங்க. நாய் வரக்கூடாது பைபிள் சொல்லியிருக்குது. பிரைஸ் தி லார்ட். யாராவது நாய் பார்த்தீங்கன்னா உங்கள் அபிஷேகம் அது மேலே போய்விட கத்தரி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. அப்போ நாய்கள் தப்பாயா? தப்பு தான். பைபிள் சொல்லுது, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. உன்னை காக்கிறவர் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை. அப்போ நாயா வளர்க்குற, அப்போ ஆண்டவன் நம்பிக்கை இல்லை அவனுக்கு? சொல்லுங்க. கர்த்தர் நம்பிக்கை இல்லையா? நான் பழகிட்டேயா? சத்தமாக சொல்லுங்க. இந்த மர்மம் கேட்டார் போனவர், இந்த நாய்க்குட்டி வரணுமான்னு கேட்டார். வாயமுட கத்தரி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு ஆகாத மேட்டர் எங்களுக்கு கேட்குறீங்க கத்தரி ஸ்தோத்திரம். அங்கே போய் இப்போ நாய் வந்தான். பேய ஓட்டுற நாய் தான் நான் பயப்படுவேன். கத்தரி ஸ்தோத்திரம். கஷ்டம் ஊசி போடணும், பத்தி இருக்கணும் இல்லையா? கத்தரி ஸ்தோத்திரம். வாய் கட்ட முடியாது, பல விஷயம் இருக்கு. அல்லேலூயா. சத்தமாக கரங்களை உயர்த்தி, உன்னை காக்கிற உறங்குவதும் இல்லை. அப்ப இயேசு கூட இருக்கிறாரா? இயேசு வீட்டில் இருக்கிறாரா? இயேசு வாசப்பட இருக்கிறாரா? கூட இருக்கிறானாங்க? உண்மை ஒத்துக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு பெரிய பாதுகாப்பு இயேசப்பா தான் உனக்கு. எங்க போனாலும் டூ வீலர் பயணம் செய்வேன், காரில் போவேன், பஸ்ஸில் போவேன், நடந்து போவேன், எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். உண்மை விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி, கையில் உயர்த்தி. நம்ம காரில் போனால் பெல்ட் பயன்படுத்துகிறோம், டூவீலர் போனால் ஹெல்மெட்டை பயன்படுத்துகிறோம், மாஸ்க் போட்டு போகிறோம். பாதுகாப்பு எத்தனை பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு தேவன் தான் பாதுகாப்பு இருக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமாக சொல்லுங்க. தொட்டு அத்திட்டு, உட்காந்து அத்திட்டு, சாப்பிட்டு அத்திட்டு கத்தரி ஸ்தோத்திரம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இங்கே தீட்டு இல்லாமல் இருக்கணும். இந்த தீட்டுலாம் பரவாயில்ல, சரியாகும். இங்கே தீட்டு வந்து ஆபத்து. எத்தனை பேர் சுவாசிக்க உள்ள போய் தீட்டு தான் மோசமான தீட்டு. அதை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. கை கொடுப்பது சோத்திரம் பருது. நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம் பருது. நல்லா இருக்கீங்களா? 2 ஸ்தோத்திரம் இருக்குது. சோத்திரம் பருது. நல்லா இருக்கீங்களா? அது வேறு. சோத்திரம் நல்லா இருக்கீங்களா? 2 வித்தியாசம் இருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த மாதிரி பார்த்துக்க மாதிரி சோத்திரம் தெரியுது. அல்லேலூயா. சோத்திரம் அப்படின்னு அர்த்தம். கொன்றும் பார். அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் கூட மகிமையா இருக்கும். அதில் சொல்லுங்க பாருங்க. சில வேலை பார்த்தீங்கன்னா செப்பல் லைன் அடக்கி வச்சிருப்பாங்க. நேராக வருவாங்க, அப்படியே மொச்சு பார்ப்பான் செப்பல். அதான் செப்பல் 2 அங்கே இருக்கும். கிட்ட பார்த்து செப்பல் ஓர தள்ளி விட்டு இந்த செப்பல் அங்கே விடுவாங்க. கர்த்தரி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தள்ளி விட்ட உடனே ரபா கபா. அல்லேலூயா. எதுவாக அந்நிய பாஷை வேறு. யாரை மாத்திரான்னு தெரியல. கர்த்தரி ஸ்தோத்திரம். சத்தமாக சொல்லுங்க. நிறைய அந்நிய பாஷை நான் கண்டுபிடிச்சிடுவேன். நல்ல அந்நிய பாஷையா, கெட்ட அந்நிய பாஷையா, கூட ஏமாத்துதான் கர்த்தரி ஸ்தோத்திரம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவேன். அல்லேலூயா. சும்மா ரபா கபா சைலண்ட் ப்ளீஸ். கம்முனு அந்நிய பாஷை நல்லா தெரியும் யாருன்னு. அதில் சொல்லுங்க போதா. அந்நிய பாஷை பேசுகிற குணமே வித்தியாசமாக இருக்கும். அந்நிய பாஷை பேசும் போது பிரகாசமாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமாக சொல்ல மாட்டேன். நான் பாஸ்டர் மட்டுமல்ல, நான் சிஐடி வேறு. கர்த்தரி ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரெக்ட். பல சபையில் பிரசனம் பண்ண போயிருக்கிறேன், பிரசனம் பண்ணி கொண்டு வருகிறேன். பல விசுவாச மக்களை பார்க்கிறேன், பல ஊழியக்காரர்களை பார்க்கிறேன், பல சபையாரை பார்த்துருக்கிறேன், ஒவ்வொரு கேரக்டரை பார்த்துருக்கிறேன். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட் தான். வைசலாம். அதில் சொல்லுங்களேன். சபையில் வந்தால் ஒரே அந்நிய பாஷை தான். ஆனால் குழாவண்ட போனால் வேற அந்நிய பாஷை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஒரு படத்தை முந்தி வச்சுட்டா போதும். இந்த பார் பைபிள் தூக்குறோம் கம்முன்னு இருக்கிற. இல்லை நான் பண்ணுறதே வேற. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷை மனுஷ பாஷையை மாறுதாங்க. ஆனால் கிறிஸ்தவன் எப்போ ஒரே மாதிரி தான் இருப்பான். நல்ல கிறிஸ்தவன். அதில் சொல்லுவோமா?
உப்பு போட்டு சாப்பிட்டு நம்ம எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கத்த உப்பு போட்டாரு, வசந்த போட்டாரு, ஒரு நீர் ஊற்று நல்லா ஆகி போச்சு, ஒரு நீர் அருமை மாறி போச்சு, எத்தனை ஆரோக்கியம் மாறி போச்சு. அதையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு சில கல்யாணத்துக்கு போனா சாப்பிடவே மாட்டேன், பட்டுன்னு மொழி கொடுத்து வந்துடுவேன். ஏன் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? நீர் உச்சா இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. நீர் உச்சா மாறிட்டா உன் கால் எங்கெல்லாம் படுதோ அந்த வறட்சி மாறிடும். குடும்பம் ஆசீர்வாதமாக, குடும்பம் மகிமையா இருக்கும், குடும்பம் வல்லமையா இருக்கும். அந்த கால் எங்கெல்லாம் படுற வீட்டில் ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும். நான் பெருமைக்கு சொல்லலை, உண்மையை சொல்றேன். எனக்கு ரொம்ப ஃபோன் பண்ணாங்க. அந்த மாதிரி பார்த்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. ஐயா ஸ்தோத்திரம் தெரியுதான்னு கேட்டாங்க. பொருளை கண்டுபிடிச்சமா தெரியுதுமான்னு சொல்ல. ஐயா நீ ஒரு முறை எங்கள் வீட்டில் காலை வச்சுட்டு போனீங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் 2 பிள்ளை திருமணம் ஆச்சு, 2 மருமகள் வந்தாங்க, பேரப்பிள்ளைங்க பிறந்தாங்க, நல்ல ஒரு பெரிய வீட்டை கட்டி முடிச்சோம், கால் பட்டது ஆசீர்வாதம் சொன்னாங்க. அதே சொல்லுங்க பார்க்கலாம். நாங்களும் சொந்த வீடு வாங்கல, சொல்கிறேன் கத்தர் சொல்லுங்க. அதே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போனா என்ன அர்த்தம்? முன்னாள் நீரூற்று இறங்கிட்டே இருக்கும். இந்த நீரூற்று மறுபேர் தான் உன்னதமான அபிஷேகத்தின் வல்லம். வல்லம் எங்கெல்லாம் இருக்குதோ, எங்கெல்லாம் நீ புறப்பட்டு விடலாம் மகிமையா இருக்கும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கத்த செய்வாரா, நடத்துவாரா? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் ஜபத்துக்கு வந்திருக்கீங்க, தளபதிக்கு வைத்து வரீங்களே, கத்த சுகமாக்குவார் உங்களை. ஆனால் ஆத்மா மீட்கப்பட்டு மகிமைக்குள் பிரவேசிக்கணும். எங்க சபைக்கு வந்திருக்கிறோம். ஏன் சர்ச்சு, ஏன் சபை, ஏன் ஊழியம், ஏன் பைபிள், ஏன் பாஸ்டர்னா கத்தத்தை தேர்ச்சி பெற்று கொண்டு கத்த நீ தேர்ச்சி பெற்று இயேசுவை சந்திக்கணும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீரூற்றில் உப்பு போட்ட உடனே தண்ணினாச்சா ஆரோக்கியமா மாறிச்சு. கத்தை சொல்றான். சாவெல்லாம் போயிடுச்சு, கத்த சுகமாக்கிட்டு இருக்காங்க. நான் விசுவாசிக்கிறேன். நேற்று வீட்டில் சாபம் வந்திருக்கோம், பிரச்சனை இருக்கோம். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு கத்த குடும்பத்தில் சாப்பிட்ட கத்தனுக்கு உடைத்து விட்டார். சாபம் உடைக்கப்பட்டது, சாபம் ஒடுக்கப்பட்டது, சாபம் இல்லாமல் போய்விட்டது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கத்தர் பெரிய செய்வாரா? கத்தர் மகிமைப்படுவாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாபத்தை இயேசு உடைச்சிட்டாரா? அதையெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா வந்துருங்க, திரும்பி சாபம் உடைக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லைங்க, அது பாரம்பரிய சாபங்க, எங்க முன்னோருடைய சாபங்க. எந்த சாபம் இருந்தாலும் வசனமாகி பார்த்தோம் வீட்டில் இறங்கிட்டாலுமே கத்த சாபத்தை உடைக்கிறார். நிறைய ஓடி சம்பாதிக்கிறீங்க, ஆனா மறுநாள் பார்த்தா ஜீரோவா இருக்குது. என்னடா ஒண்ணுமே இல்லையே கையில. சத்தமா சொல்லுங்க. நீங்களும் ஒரு சம்பளம் தான் வாங்கி, மாசமும் சம்பளம் வாங்கிட்டாங்க, 30% சம்பளம் வாங்கிட்டாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஒரு சம்பளம் தான் வாங்கி கப்படையில் இந்த மாதம் போய் சொல்லுவோமா? உலகத்தில் உயர்ந்த ஒரு வேலை கற்று ஊழியம் செய்கிறது தான். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வயசு 58 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 58 கவர்மெண்ட் படி நான் ரிட்டையர்டு. அப்படின்னு சொல்லுங்க பார்க்க. இன்னும் ஒத்துக்கிறீங்களா? எடப்பாடிக்கு முந்தின ஆட்சியில் 58 க்ளோஸ்ட். தெரியுமா உங்களுக்கு? தெரியுதானே? ஓய்வு முடிஞ்சு போச்சு. என்னோட வயசு படி பார்த்தா 58 ஓய்வு எனக்கு. கவர்மெண்ட் ரிட்டையர்டு கத்தல் சொல்கிறேன். இப்போ ஓய்வே இல்லை, இன்னும் 10 வருஷம் ஊழியம் பண்ண போகிறேன். இதுதான் வேலை வரணும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் உலக வேலை செய்திருந்தா கவர்மெண்ட் வேலை படிந்து கரெக்டாக 58 ரிட்டர்ன் போட்டுருவாங்க. எனக்கு செல்ல மெசேஜ் வந்து ரிட்டர்ன். அல்லேலூயா. ஓய்வு பெற்று விட்டீர்கள். ஆனால் இப்போ ஓய்வே இல்லை. இயேசப்பா நாமத்தில் 58 ஆகியும் ஊழிய போய்கொண்டே கத்தற்கிறிய செய்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுவா. கத்தர் மகிமைப்படுகிறாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை கஷ்டம் இருந்தாலும் நான் சொல்லுவேன், பிச்சைத்தான் இயேசு ஊழியம் பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எதை இழந்தாலும் பரவாயில்லை, என் இயேசு இழக்காம தைரியமா இருக்கும். நான் பரம்பரை சொல்லுவேன், எல்லாவற்றையும் இயேசுக்காக இழக்கலாம், இயேசுக்கு எதையுமே இழக்கக்கூடாது. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எதற்காக இயேசு இழக்கவே கூடாது. எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை உபத்திரங்களை சூழ்ந்து கொண்டாலும் நீ சொல்லு, இயேசுவை தான் உயர்த்துவேன், இயேசுவை தான் உயர்த்துவேன், ஆண்டவரை தான் உயர்த்துவேன், கர்த்தரை தான் உயர்த்துவேன், தேவனை தான் உயர்த்துவேன், ஆண்டவரை தான் உயர்த்துவேன். அவனை கொன்று போட்டால் அப்படியே நம்பிக்கையாக இருக்கு. விசுவாசம் உனக்குள்ள வந்துட்டா எதையும் ஃபீல் பண்ணவே மாட்டேன், ஓடிட்டே இருப்பான் ஆண்டவருக்காக. நீ போற பாதையில கஷ்டம் நஷ்டம் ஒவ்வொருத்தரும் கிராஸ் பண்ணிட்டே இருக்கும், வியாதி கிராஸ் பண்ணிட்டே இருக்கும். பிரைஸ் எல்லாம் கண்ணை மூடுற வரைக்கும் ப்ராப்ளம் தான் உனக்கு. ஒரு நாள் மகிமையில் பிரவேசிக்கும் போது கத்த தூளை தூக்கி சொல்ல, மகளே எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சிம்மாசனம் உட்காரு,
செங்கோல் கையிலப்படி இந்த வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியா வாழப்பெறும். நித்திய ராஜ்யத்துல, நித்திய பரலோகத்துல அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இந்த கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்வாரா? எனக்கு நம்பிக்கை இருக்குதுப்பா. என்னை கர்த்தர் காப்பாத்துறார். 13 வயசுல ஊழியத்துக்கு வந்த என்ன கர்த்தர் குறைஞ்சபட்சம் 45 வருஷம் ஆகுது கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த 45 இயர்ஸ் இயேசுக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த கம்பெனியில் வேலை செய்யலை, எந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்யலை, எந்த தனியார் கம்பெனியில் வேலை செய்ய சம்பாதிக்கலை. முழுமையாக ஊழியத்துக்கு ஒப்படைச்சு கர்த்தர் 2 பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தாரு. நல்ல மனைவி கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் சிறப்பாக நடத்துகிறார். பெரிய பணக்காரனாக ஆகுறேன், ஆனால் கிறிஸ்துக்குள்ள பணக்காரனாக இருக்கிறேன். எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? அட்வொகேட் ஜெபிக்க வராங்க, ஜட்ஜிங்க ஜெபிக்க வராங்க, ஐஏஎஸ் ஜெபிக்க வராங்க, ஐபிஎஸ் ஜெபிக்க வராங்க. யார் கொடுத்த கிருபை? அது கர்த்தர் கொடுத்த கிருபை. எங்க அந்தஸ்து யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த அந்தஸ்து. 10 வயசு வரைக்கும் பேச்சு வர ஊமையா இருந்தேன். தொத்துவாய் கர்த்தரை ஸ்தோத்திரம். 13 வயசுக்கு பேச்சு வர ஸ்கூலில் சேகம் போயிட்டாங்க. வாய் தொத்தம் பயங்கரமா, வார்த்தை சரியா வராது, வாய் குழம்பு கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் செய்தான். கரெக்டாக 14 இயர்ஸ்ல கர்த்தர் வாயை திறந்து பேச வச்சார். எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலை, எந்த டாக்டர் கிட்ட போகலை, எந்த மருந்து மாத்திரை பயன்படுத்தல, ஜபத்தின் மூலம் கர்த்தர் வாயை திறந்தார். பிரசங்கம் பண்ண வச்சாரு. பல சபையில் பிரசங்கம் வச்சாரு. பல நாடுக்கு போயிட்டு பிரசங்கம் வச்சாரு. கர்த்தர் சபையில பிரசங்கம் வச்சிருக்காரு. பல கன்வென்ஷன் பேச வச்சாரு. எல்லாம் தேவ தயவு தான். அவர் கொடுத்த மகத்தான கிருபை தான். அது யோசிப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் கவனிச்சுங்க. ஏசு சோறு போடுவார், துட்டு கொடுப்பாரு, காப்பாற்றுவார். எல்லாம் சிம்பிளா பண்ணுவார். நீ உண்மையா இருந்தா எல்லாம் தானே தேடி வந்துடும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சத்தமா சொல்லுங்க. நீ கேட்கணும், முட்டி போகணும், ஓசை போகணும் அவசியமே இல்லை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும். பரிபூர்ண ஆசீர்வாதம் சத்தமா சொல்லுங்க. உங்கள்கிட்ட எந்த விதமான சப்போர்ட்டுமே இருக்காது. கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பாரு. நீ உண்மையா இருந்தா, ஜபத்துல உண்மையா இருந்தா, இன்னும் பரிசுத்தமா இருந்தா, கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமா நீ இருக்குன்னு சொன்னா நீ எந்த கஷ்டப்படவே மாட்டேன். ஆனா பெரிய பணக்காரையும் மாற மாட்டேன், அம்பானியா மாற மாட்டேன், அல்லேலூயா அதானியா மாற மாட்டேன். நல்ல மனுஷனா வாழ்ந்து காட்டுவேன். அவங்ககிட்ட பணம் இருக்குது, ஏசு இல்லைங்க. உங்கள்கிட்ட ஏசு இருக்காரு, உங்கள்கிட்ட பணம் இல்லை. ஏசு ஒருத்தருந்தா போதும். இதான் பெரிய பணக்காரன், இதான் பெரிய ஆசீர்வாதி, இதான் பெரிய லட்சாதிபதி, இதான் பெரிய கோடீஸ்வரன். எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? எத்தனை கோடிலாம் இருக்கு ரோட்ல போட்டு கொடுத்து நான் கத்தர் 2016 வருஷம் நவம்பர் 8ஆம் தேதி டிமான்ஸ்ட்ரேஷன் பண்ண பணமாற்றம் உண்டாயிற்று. எத்தனை லட்சம் கோடி நெருப்போடு கொடுத்துறாங்க கத்தர் மனுஷெல்லாம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? பணத்தை ரோட்ல போய் இறஞ்சான், சேர்த்து வச்ச பணமெல்லாம் குப்பையா போச்சு. ஆனா உலகத்துல இயேசு மாத்திரம் அசைக்கவே முடியாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், கிறிஸ்துவ அண்டி கொண்டவன், கிறிஸ்துவ வாழ்கிறவன் என்னைக்கு தலைமுறையே மாட்டான். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இயேசுவை ஒப்பு கொடுத்த தலைமுறையே மாட்டான். ஆயத்தமோ அப்படியே செய்து முடிப்பாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சோதனை, எத்தனை கஷ்டம் இருந்தாலும் தோண்டு போவே மாட்டீங்க. நான் தோண்டு போக மாட்டேங்க. சொல்லுங்கப்பா. சோறு கிடைக்குது, கிடைக்கல, எது வந்து இல்லை மொழி பண்ணினே சாப்பிட வரைக்கும் ஆடு இருக்காங்க. இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா பணம் தானா வந்துடும், பொருள் தானா வந்துடும். இப்போ நகைலாம் வாங்க முடியாது, 75,000 ஆயிடுச்சு. இல்லையா? இப்போ பாசமான பிரச்சனையே கிடையாது. தைரியமாக ரோட்டில் போகலாம், வரல, கடைக்கு போகலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். கிட்ட யாரும் வர மாட்டாங்க, ஒத்தப்படும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. லைனாக இருக்கிறாங்க. கத்தரை ஸ்தோத்திரம். சாப்பா தூரத்து பார்ப்பான். எப்பா ஒன்றும் இல்லைப்பா, அங்கே போயிடுப்பா, கத்தரை ஸ்தோத்திரம். தைரியமாக போயிட்டு வரலாம். சில பார்த்தீங்கன்னா முக்காட போட்டு மச்சிக்கிறாங்க. அப்படி எத்தனை சவரம் தெரியல. அல்லேலூயா. பஸ்ஸில் போனால் பயம், நடந்து போனால் பயம், உட்காந்தா பயம், டீ குடிக்க போனால் பயம், எவன் தூக்கி போடுவோம், கையில் கத்தரை ஸ்தோத்திரம். ஆனால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லைப்பா, தைரியமாக போயிட்டு வரும். கழுத்து ஒன்றும் இல்லை, கையில் ஒன்றும் இல்லை, பிளைனாக இருக்கும். அதையும் சொல்லுங்க பார்க்கலாம். போட்டுக்கிறதுமா கோல்டு தான், அதுக்கே மூடி மறைய கத்தரை ஸ்தோத்திரம். முதல்ல ஃபங்க்ஷனுக்கு போனேன். நானும் விரும்ப தயாரும் ஒரு டீம் உள்ள போகுது ஃபங்க்ஷனுக்கு. எப்போ கேரா ஆயிட்டேன். ஜிஆர்டி அங்கே தான் இருக்குது, லலிதா சோழகி அங்கே தான் இருக்குது. சத்தமாக சொல்லுங்க. ஒரு 4 பேர் போகிறாங்க. கட்டுக்கடை தொங்கு இருக்காங்க கழுத்தில். ஆனால் பேசினா கோல்டா, உமா கோல்டா, அல்லேலூயா. பெஜாராயிட்டு 2 பேரும் எங்களை கிராஸ் பண்ணி ஃபங்க்ஷன் உள்ள. நானும் ஃபங்க்ஷன் தான் போயிருக்கிறேன். இப்போ 4 பேர் உள்ள போகிறாங்க. 4 பேர் கழுத்தில் பார்த்தீங்க அடிச்சு பிறந்தா ஒரு 500 சவரம் கிடைக்க போல. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அடடா என்னடா அது ஜிஆர்டி இங்கே தான் இருக்கு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா.
எல்லாம் மாய உலகத்தில் இயேசு வந்தவர். அண்டி கொடுக்க யார் பாக்கியவான்கள்? சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு. ரொம்ப செத்துட்டாங்க, நல்ல குண்டா இருப்பாங்க, 3 மோதிரம் போட்டு, எல்லாம் 3 மோதிரமும் காஸ்ட்லியான மோதிரம் தான். பையன் அமெரிக்காவில் வந்து 2 நாள் ஆயிடுச்சு, பாடி அப்படி கெட்டு போச்சு. கொண்டு வந்து புதைக்க போறாங்க பாடியை. 3 மோதிரம் எடுக்க முடியும், டைட்டாக மாட்டிக்கிச்சு கையில். ஒரு பையன் சொல்றான் விட்டுட்டு அம்மாக்காதான்றான். இன்னொரு பையன் சொல்ற வெள்ளை கட் பண்ணி எடுத்துறான். கத்தரி சோத்திரம் அன்பு வேலை செய்து பாருங்க இப்படி. இன்னொரு பையன் சொல்றான், இப்பா 3 மோதிரம் வித்தா 10 லட்சம் ஆகும், வெட்டு கையை கத்தரி சோத்திரலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு கட் பண்ணி தான் மோதிரத்தை எடுத்தாங்க, வேற வழியே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் உலகத்தில் மாறி இயேசுவை தவிர. நீங்க யாரை நேசிக்கிறீங்க, யாருக்கு வாழ்றீங்க? கத்தருக்காக வாழுங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. எல்லாம் குப்பை தான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு அப்பப்போ போட்டு காமிக்கிறோம். ஒரு சவரம் 74,000 தாண்டி விட்டது. ஒரு சவரம் 75 அப்படி போட்டுங்க. நான் கத்தரி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு. கத்தர் எல்லாத்துக்கும் மேலானவர். கரங்களை உயர்த்தி, கையை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. நீரூற்றா மாற போறீங்களா? வற்றி போவே மாட்டீங்க. எத்தனை சோதனை வந்தாலும் சொல்லுங்க, நான் நீரூற்றாகவே இருப்பேன். அல்லேலூயா. வற்றாத நீரூற்றாக இருப்பேன், ஆரோக்கியமா நீரூற்றா இருப்பேன். இயேசு உப்பு போட்டுட்டாருப்பா, நான் ஆரோக்கியமாயிட்டேன். அல்லேலூயா. இந்த ஒரே வார்த்தையை வாசனை முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம் சீக்கிரமாக. ஆதியாகமம் 26, 18, 19 வாசிப்பும் முடிக்க போகிறேன். சீக்கிரம் டக்குனு வாசிங்க. அட்டவணை பைபிள் நீங்களா வீட்டில் படிக்கிறதே இல்லை போல, அட்டவணை பார்த்து உட்காந்து இருக்கு. வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் மரித்த பின் தூற்று போட்டவைகளுமாறு, தூற்று போட்ட பிசாசு உன்னை மூடி போட்டுட்டான். நீ சொல்லாத காசு சொல்லிட்டான். நீ சொல்லு, நீருற்சாகத்தான் இருப்ப. கர்த்தர் வருகிற நாள் வரைக்கும் என் பிள்ளை நீருற்சதான் இருப்பாங்க. என்ன சோதனை வந்தாலும் சரி, என்ன என் குடும்பத்தை யாருமே அசைக்க முடியாது, யாருமே தொட முடியாது, கிட்ட நெருங்க முடியாது. நீருற்சாகவே இருப்ப. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சாத்தான் தூட்டு போடலாம், உன்னை பிரச்சனை உண்டாக்கிட்டே இருக்கிறான். விசுவாசத்தை கெடுக்க பார்க்கிறான், உன் ஜபத்தை கெடுக்க பார்க்கிறான், உன் ஊழியத்தை கெடுக்க பார்க்கிறான், உன் நம்பிக்கை கெடுக்க பார்க்கிறான். நீ சொல்லு, தூத்து போட்டாலும் தேவன் தோண்ட வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி வாசிக்கலாம். துறவுகளை மறுபடியும் தோண்டி கர்த்தர் மறுபடியும் தோண்ட போறாரு. சொல்லுங்க. கையை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, வயசாகி போச்சு, எனக்கு ஒன்னும் பண்ண முடியல, அதெல்லாம் சொல்லாத, அது கெட்ட வார்த்தை. அல்லேலூயா. உன் வயசே ஆவலை, நீ தான் வயசு ஆக்கிக்கிற. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். பெருமைக்கு சொல்லல பிரதர், என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன். 10 மணி நேரம் மைக்கு பிடிச்சு நான் பிரசங்கம் பண்ணுவேன், தண்ணியை குடிக்காம. ஐ வில் சேலஞ்ச் ஜீசஸ் நேம். தண்ணி குடிக்காம வித் ஸ்டாண்டிங் 10 மணி நேரம் பிரசங்கம் பண்ண முடியும். Now he is 58 years old. 58 வயசு ஆச்சு. நின்று பிரசங்கம் பண்ண முடியும். பட் இட் இஸ் நாட் மை ஸ்ட்ரென்த், the God's strength. Hallelujah. ஏன் பலம் இல்லை, இது என் பலம் சோர்ந்து போயிடும். கர்த்தருடைய பலம் தாங்கிட்டு இருக்குது. இந்த பலம் மேல வந்துட்டாலுமே 10 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன், 10 நாள் ஓடிக்கொண்டு இருப்பேன். ஆகத்தை பார்க்க மாட்டேன், உன்னை உடைய பார்க்க மாட்டேன். தேவன் சொல்ல 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 கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்து கொண்டிருப்பாரு. தேவன் சொல்ல 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 நீ ஓடிக்கொண்டே இருப்பேன். தேவன் சொல்ல 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 ஊழியம் பண்ணி கொண்டிருப்பேன். தேவன் சொல்ல 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 உங்கள் அக்கறை இறங்கிட்டே இருக்கும். தேவன் சொல்ல சொல்ல கர்த்தரை பலப்படுத்திக் கொண்டே வருவார். ஹல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் கரங்களை மேல உயர்த்தி 19 வாசிங்க. 19. வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி சுரக்கும் நீரூற்று, வற்றாத நீரூற்று, ஆரோக்கியமான நீரூற்று. 3வது சுரக்கும் நீரூற்று. நீ சுரக்கிற கனடா மாற போற. சொல்லுங்க சொல்லுங்க. கையை உயர்த்தி. என் பாக்கெட்ல ஒண்ணும் இல்லையே,
என் பாயிண்ட் பாயிண்ட்ல ஒண்ணுமே இல்லையே, என் பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்குது, என் பேங்க்ல ஒண்ணுமே இல்லைன்னு யோசிக்கிறியா? சுரக்கும் நீரூற்றா நீ மாற போற, சுரக்கிற கிணறா மாற போற, சுரந்து கொண்டே இருப்பேன். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை காற்று எத்தனை பெருதலோ நீ பணத்தை சுரந்து போக மாட்டேன், சுரந்து கொண்டே இருப்பேன். சுரக்கும் நீரூற்றை கர்த்தர் மாற்ற போறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை மேல வைத்து சொல்லுங்க, சுரக்கும் நீரூற்றை கர்த்தர் மாற்ற போறாரு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சுரக்கும் நீரூற்று கை தூக்க மகலாம். சுரக்கும் நீரூற்றா மாற்ற போற, நீ கொடுக்க நீரூற்றா மாற்ற போற, கொடுக்க தாங்க நீரூற்றா மாற்ற போற, நீ பல ஊழியத்தை தாங்க போற, பல குடும்பங்களை தாங்க போற, கர்த்தருக்கு ஓடி உழைக்க போற, கர்த்தரை பலப்படுத்த போறாரு. சுரக்கும் நீரூற்று கர்த்தர் மாற்ற போறாரு. நம்பரை மாத்த கையில உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு சுரக்கும் நீரூற்றா கர்த்தர் மாற்ற போறாரு. நான் நீரூற்று சொல்லுங்க, சொல்லுங்க. இருக்கிற கருத்து என்ன பண்ணுமா? சுருக்கமா கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாடுக்கு எதை கொடுத்தாலும் எதை செய்தாலும் நீ சுரண்டு போக மாட்டே, சுரந்து கொண்டே இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு பொருளை கொடுக்கறியா, ஒரு பணத்தை கொடுக்கறியா, எதை செய்தாலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணாரு? சுரந்து கொண்டுதான் இருப்பேன். ஆமென். கர்த்தர் செய்வாரா? உன்னை சுரக்கும் நீரூற்றா மாற போறேன். இது வற்றி போகல, சிசிறு வற்றி போகல. குற்றத்தை பாருங்க, சிசிறு வந்தா என்ன பண்ண? தண்ணி ஊற்றுவாங்க, ஊற்று வரும், இல்லை சைலண்டா. ஆனா இப்படி இல்லை, நீ 24 சுரந்து கொண்டே இருப்பேன். ஆவில சுரப்பேன், ஜபத்துல சுரப்பேன், ஊழித்து சுரந்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் சுரக்க வைக்க போறாரு. நீ மிகுந்த ஆச்சரியப்பட்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போறேன். 2 கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மகிமைப்படுகிறார், கர்த்தர் பெரிய செய்கிறார். சுரக்கும் நீரூற்று சுரக்கும், அபிஷேகம் சுரக்கும், ஜப வல்லமை சுரக்கும், ஜப ஆவி சுரக்கும். உண்மை சுரந்து கொண்டிருக்க போது கர்த்தர் சொல்லிட்டிருக்கிறார். இந்த உபாச வேளையிலே, இந்த ஜப வேளையிலே சுரக்கும் நீரூற்றா நீ மாற போகிறேன். சுரந்து கொண்டு இருப்ப. ஐயோ வற்றி போக மாட்டேன். வீட்டில் பணமில்லையே, வற்றி நீ கர்த்தர் கொடுக்க 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 தேவனுக்கு செய்ய செய்ய நீ சுரந்து கொண்டே இருப்பேன். சைத்தத்தை ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாரா? சொல்லுவா? இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் பெரிய செய்வாரா? சுரக்கும் நீரூற்று, வற்றாத நீரூற்று, ஆரோக்கியமான 3 நீரூற்று கொடுத்து வசனம் வாசித்திருக்கீங்க, கேட்டு இருக்கிறீங்க. இந்த 3 நீரூற்றா கர்த்தரை மாற்றப்படாது. எத்தனை பேர் நம்புறீங்க? சுரக்கும் நீரூற்று விசேஷமானது. சாத்தான் தூத்து போட பார்க்கிறான், சாத்தான் மூடி போட பார்க்கிறான், சாத்தான் வாழ்க்கை கிடைக்க பார்க்கிறான், சாத்தான் வாழ்க்கை க்ளோஸ் பண்ண பார்க்கிறான். நீ சொல்லு, நான் சுரந்து கொண்டுதான் இருப்பேன். சாசே, நீ எத்தனை அடி அடிச்சாலும் நான் வெளியே வருவேன், எத்தனை அடி அடிச்சாலும் நான் ஊழியம் செய்வேன், எத்தனை காரியம் பண்ணாலும் நான் ஊழியம் செய்வேன். நம்பிக்கை பெருகிச்சே இருக்கு. நம்புவீங்களா? சுரக்கும் நீரூற்று. எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே கைவிட்டாரு ஆனா சொல்லவே மாட்டேன். ராஜா போல வச்சிருக்காரு இந்த ஆண்டு. நீங்க எப்படி இருக்கீங்க தெரியல, இந்த ஆண்டு எப்படின்னு தெரியல. ஆண்டு கரெக்டா வச்சிருக்காரு, அதே சொல்ல மாட்டேங்க. என் இயேசுனை கரெக்டா வச்சுக்கிறாரு. வேலைக்கு ஸ்டோர் போறாரு, கரெக்டாக காணி கொடுக்குறாரு, குடும்பத்தை நடத்துறாரு, வாழை கட்டுறாரு, எல்லாம் கரெக்டாக தேவன் செய்ய வைக்கிறார். உங்கள் இயேசு அப்படின்னு தெரியல எனக்கு. என்ன பிட்டு என் இயேசுவை கரெக்டாக நடத்துறாரு, உங்கள் இயேசு அப்படி நடத்துறாருன்னு தெரியல எனக்கு. நீங்கள் தான் ஐயோ ஐயோ அப்படி ஆச்சு, ஐயோ அப்படி ஆச்சு நான் சொல்லவே மாட்டேன். எல்லா மகிமை தான், எல்லா மகிமை ஆண்டவருக்கு தான். நம்புறீங்களா? பிரதர் யாரும் வாங்கி தருங்க. ஏசப்பா ரொம்ப கஷ்டப்படுகிறேன், என்னை விட்டுக்கிறேன், கை விட்டுக்கிறாரு, கால் விட்டார், கத்தரி ஸ்தோத்திரம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் நான் சொல்லவே மாட்டேன். எங்கள் வீட்டில் அரிசி மூட்டை வாங்கி 1.5 மாதம் ஆச்சு, காலியாக மாட்டாங்க. ஆக்குறாங்க மூட்டை அப்படியே தான் இருக்குதுன்னு தெரியல. அல்ல சொல்லுங்கப்பா, இந்த மூட்டையை திறந்து 1.5 மாதம் ஆச்சு, வேறு மூட்டை காத்துக்கு ரெடியா, கீழே காலியாக மாட்டேங்குது. இதுதான் ஆசீர்வாதம். எங்கள் வீட்டு டேபிள் பாருங்க, மாம்பழமாக எடுத்து பார்த்து வச்சிடுறேன். சாப்பிடக்கூடாது, சரி சுகர் அதிகமாக இருந்தேன். அலையிலையோ சத்தமாக சொல்லுங்க. நான் காசு கொடுத்து வாங்குறதே கிடையாது, எதுவுமே தானாக வருது எல்லாமே. எங்கள் வீட்டு டேபிள் வந்து பாருங்க, ஒரு பக்கம் மாம்பழம், ஒரு பக்கம் மாதுளம்பழம், ஒரு பக்கம் வாழைப்பழம், அப்படியே ஜொலிக்குது கத்தரி ஸ்தோத்திரம். ஆனால் பார்த்து சந்தோஷப்பட்டு ஆமென் சொல்லி உள்ள போக முடியாது. அலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உற்சாகம் உயர்த்தி கத்தர் பெரிய செய்கிறாரா? நம்ம இயேசு நல்லவர். அலையிலையா சிங்கி கொடுத்த அலையிலையா பட்டியா கத்த நன்மை குறைப்பட இயேசப்பா நாமத்தில் இன்றைக்கு நான் சொல்லி அனுப்புறேன். நீ குறைப்படவே மாட்டீங்க. வீட்டில் குறைவு இருக்காது. சம்பளம் இல்லை,
நோ இன்கம், வருமானம் இல்லை, ஆனால் சோறு வீட்டில் குறையாது, சோறு குறையாது. அடுப்பு எப்படியா இருக்கும், அடுப்பு எப்படி எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கத்த செய்வார் நம்பரை மாத்திரம். கையை மேல உயர்த்தி, ஆண்டு கைவிடவே மாட்டாரு. இயேசு நல்லவர், இயேசு கைவிட மாட்டாரு. சுரத்த நீருற்றா மாற போறேன், வெச்சா நீருற்றா மாற போறேன், ஆரோக்கியமா நீருற்றா நீ மாற போறேன், ஆரோக்கியமா நீ வாழ போறேன். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஒரு கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு எத்தனை ஆமென் சொல்றீங்க? சரி, அல்லேலூயா. நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க எனக்கு, பாஸ்டர்ஸ்லாம், ஐயா ஒரு அரிசியுடைய எங்கள் வீட்டில் ஐயா ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா. அப்போ விசுவாசம் சரியில்லை அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயா ரொம்ப கஷ்டப்படுறேன் வீட்டில், சாப்பாட்டு கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லவே மாட்டேன். நான் கும்பிட்ற ஆண்டவர், நான் கும்பிட்ற ஏசு நல்ல சாப்பாடு போடுற ஆண்டவர். அதை 3 நாள் சேர்த்து போட்டுருவார். அதே சொல்லுங்க பார்க்கல, மீதி வச்சு கத்திரிக்கை சொல்லி கற்று கொடுப்பார். இது ஆசீர்வாதம். கஷ்டம்லாம் வரும், அது விஷயம் வேற, ஆனால் குறையப்பட மாட்டேங்குது. நிறைய பணம் கோடி நம்மகிட்ட வராது, கரெக்டாக நீ நடத்துவேன். நான் 10 கோடி கேட்பேன் சபத்தில், 10,000 ரூபாய் எனக்கு தருவேன், அதுவும் தர மாட்டேன். என்ன விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே 10 கோடி தாப்பா, என்ன எத்தனை கோடி தாப்பா? 10 கோடி தாப்பான்னு ஜெபம் பண்ணா கொடுத்துருவார் அவனுக்கு ஆண்டவரே. சொல்லுங்க, என்ன காணிக்கை பிரதர், என்ன மதன் பிரதர் கொடுத்துருவார் ஆண்டவரே. எப்பா எவ்வளோ கேளுங்கள் கொடுக்கப்பட சொல்லியிருக்கு, ஆண்டு கொடுத்துறாரு. 10 கோடி சரி ஒழுங்கா வருவியா நீ? ஒழுங்கா ஒரே சர்ச்சைக்கு ஒரே எதுக்கு என்ன பார்க்கறேன்? நல்லா இருக்கிறோம்பா. நிறைய உபாசம் அப்படி போன வெயிலில் நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன். வீட்டில் பணம் இருக்குது, பேங்க்கில் பணம் இருக்குது, கார் 2 இருக்குது, வீட்டுக்குள்ளே அரிசி பருப்பு நிறைஞ்சிருக்குது, கையில் பணம். நான் கட்சி இப்போ குட்டி போய் ஜோம் பண்ணுமா? கத்தர் தெரியும் யாருடா அவருக்கு. அதை சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. யாரும் நல்லா தெரியும் ஆண்டு இருக்கு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம், அதில் சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் நல்லா தெரியும், அவங்க நல்லா தெரியும். கொஞ்சம் காசு கையில் வந்தால் நீ எங்கே வரமாட்டேன், உபாஸ் போட்டதுக்கு வரமாட்டேன். சுகமாக இருந்தால் உபாஸ் போட்டு வரமாட்டேன். வயிற்று வலி வருது, உபாஸ் விட்டு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நீ பேய்க்குடியா வீட்டில் இருந்தால் சபை கொண்டு வருவியா? என்ன சொல்ல, நான் நல்லா இருக்கிறேன், நேரம் சர்ச்சைக்கு வரணும். பேய் பிடிக்குது, வா சர்ச்சைக்கு. அல்லேலூயா. கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நான் சந்தோஷமா இருக்கிறேன். பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது, வாடகை வீடு தான், வாடகைக்காரர் தான், வாடகை ஆட்டு எல்லாம் வாடகை தான். கத்தை போஷிக்கிறேன், மகிழ்ச்சியாக படுத்துக்கிறேன். அதிக சொல்லுங்க பாரு. ஐயோ அந்த வட்டி, ஐயோ இந்த வட்டி, கார் டிவி, அந்த டிவி பிரச்சனையே எனக்கு இல்லை. கத்தை தாங்கிட்டு இருக்கிறேன். அப்போ கத்தை தாங்குவாரா? கத்தை போஷிப்பாரா? கத்தை நடத்துவாரா? சுருக்கம் நீரூற்ற மாறுவியா? சொல்லுங்க பார்க்கலாம். சுருக்கம் நீரூற்ற மாறுவியா? நீங்கள் வயல் வச்சிருப்பீங்க, லேண்டு வச்சிருப்பீங்க, பயிர் கத்துற சுருக்கத்தை கத்தர் மாற்ற போறாரு. நல்ல பயிரிடப்போது இயேசு நாமத்தில் அறுவடை பண்ண போறீங்க. கத்தர் கொடுக்க போறாரு. கட்டை விட கட்டி முடிக்க போறீங்க. கத்தர் கிரியை செய்ய போறாரு. கத்தர் கிரியை செய்ய போறாரு. கத்தர் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி மகிழ்ச்சியா செய்வீங்களா? சுருக்கம் நீரூற்ற மாற போறீங்க. சாத்தா தூண்டு போட பாப்பாத, அடைக்க பாப்பா. நீங்க சொல்லுங்க, தேவன் திறந்து கொண்டே இருப்பாரு. நீரூற்று வந்துட்டே இருக்கும், ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும், நன்மை வந்துட்டே இருக்கும், கிருபை பெருகிட்டே இருக்கும், ஜெயம் வந்துட்டே இருக்கும். நீ ஜெயித்து கொண்டே வருவீங்க. சாத்தா ஒரு வாசல் அடைப்பான், தேவன் 7 வாசல் தேவன் திறக்க வல்லவராக இருக்கிறாரு. உண்மை நம்பர் மாத்திரம். சாத்தா ஒரு வாசல் அடைப்பான், இதான் ஊழியம், இதான் முடிவு போனவா. நீ சொல்லு, 7 வாசல் தேவன் திறக்க போறாரு. அடைக்கப்படுதான் திறக்கப்பட போதுன்னு அர்த்தம். கத்தை செய்து முடிக்க போறாரு. உங்களுக்கு எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உங்க பிசாசு அடைப்பான், தேவன் 7 திறப்பாரு. இயேசு 2 அடைப்பான், இயேசு 14 திறப்பாரு. இயேசு 3 அடைப்பான், இயேசு 6 திறப்பாரு. டபுள்டபா தேவன் திறப்பாரு. அதில சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உற்சாகமாக உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தியும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதல்ல என்ன வாசம்? வற்றாத நீரூற்றா இருப்பு. இரண்டாவது ஆரோக்கியம் நீரூற்றா இருப்பு. 3வது சுரக்கும் நீரூற்றா கத்தர் மாற்ற போறாரு. மாற போறியா? சொல்லுங்க பார்க்கலாம். கத்தரை உயர்த்தி. அப்போ கேட்பேன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உங்க முகத்து ஏதோ சோகமாத்து, நல்லா இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி. நான் சாப்பிடல பிரதர், இயேசு நாமத்தில்
நேற்று நைட்டு 1:30 மணிக்கு சாப்பிட்டு 2 இட்லி அவ்வளோதான், இன்னும் சாப்பிடல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாங்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் தாங்குவாரு, பலப்படுத்துவார். செத்தாலும் பரவாயில்லை, அவர்கிட்ட போய் சேரப்போம். யாருக்கு எத்தனை பேர் பயப்படி சாக போறேன்? எத்தனை பேர் சாக பயம்? கை தூக்கு மாலம், ஐயோ செத்துருப்போம் பயமா, கை தூக்கு மாலம். சாக போறீங்களாம்மா? எனக்கு பயமே கிடையாது. I am ready always. I am going to heaven. No problem. Hallelujah. சத்தமா ஐயோ டாக்டர் சொல்லிட்டாரா? 6 மாசம் தான், 3 மாசம் தான், 2 மாசம் தான், பயமாகுது. ஒன்றும் பயப்படாது. மரித்தால் அவருக்காகத்தான், செத்தால் அவருக்காகத்தான், உயிர் வாழ்ந்தால் அவருக்காகத்தான், ஓடப்போது அவருக்காகத்தான், ஊழியம் பண்ணப்போது அவருக்காகத்தான், வாழப்போது அவருக்காகத்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. சாவுக்கு பயப்படுறதா இல்லை, கூப்பிட்டா போய் சேருவேன். எந்த ஊழியம் பண்ண போறோம் அவ்வளவுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிருக்கு ஊழியம் பண்ணுவேன். நிறைய பேர் சொன்ன டாக்டர் போய் செக் பண்ணி பாருங்க, டாக்டர் பாருங்க, ஓமந்தூர் போங்க, டிஹெச்சி போங்க, எங்கே போதா முடிவு இல்லை. வந்தா ஊழியர் செய்வேன், போய் சேர போறோம் அவ்வளவுதான். என் நம்பிக்கை நம்பிக்கை எப்படி தெரியல. கை உயர்த்துங்க பார்க்கலாம், கையை உயர்த்துங்க. ஐயோ என் புள்ள இருக்குதே, பொன்னாடி இருக்குதே, என் குழந்தை இருக்குதே, கத்த பார்க்க போறாரு போ. அதே சொல்றேன், நான் போன பாஸ்டர் பண்ணி சோல் கொடுக்க மாட்டேன். யாராவது காப்பாற்ற போறீங்க? அதே சொல்லுங்க, கத்த செய்ய போறாரு. அதே சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி. எத்தனை பேர் நம்பிக்கையா இருக்கிறீங்க? சுரக்கம் நீரூற்றா மாறுவீங்க, வற்றா நீரூற்றா இருக்க போறீங்க, ஆரோக்கியமா நீரூற்றா மாற போறீங்க, நீரூற்றாவே இருப்பீங்க, வற்றி போகாத வறண்டு போகாத மக்களை வாழ போறீங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உற்சாகமா உயர்த்தி செடிக்கு ஆயத்தமாகலாமா? கத்து மத்திய உலாவிட்டு இருக்கிறாரு. கத்துடைய பிரசனம் இறங்கி இருக்கிறது. 2 கையை மேல உயர்த்தி ஆண்டவரை சுரக்கம் நீரூற்றா மாற்ற போறாருயா. பிரைஸ் எல்லாம். சில கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாவே இருக்குதுல்ல. ஆண்டு சொல்ற இன்னும் 10 நாள்ல நான் யுத்தம் பண்ண போகிறேன். எந்த அட்வொகேட் உங்களை ஏமாத்துறானோ அவன் திரும்ப வந்து உங்களை திரும்ப முடிச்சு கொடுப்பான், அவனே முடிச்சு கொடுப்பான். என் கோர்ட்டு கேஸ்ல அட்வொகேட்டை பார்த்த மாதிரி அதே அட்வொகேட்டை பண்ணி கொடுக்க. கர்த்தர் செய்யற காரியம் பயங்கரமாக இருக்கு. இது ப்ராமிஸா சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம். கர்த்தர் சீக்கிரம் வரப்படும். கடைசி காலம். சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. சென்னைக்கு மிக பணத்தை சேர்த்து வைக்காதீங்க. சாத்தா தூக்கி போடுவோம். கை மேலே உயர்த்து சத்துட்டு நிறைய பேர் தெரியாம வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம். நிறைய சேர்த்து வைக்க இந்த ஒழித்து கொடுத்து யாரும் ஒழித்து பயன்படுத்தலாம். இதே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி வீட்டு என்ன வச்சுக்கிறீங்க? பேங்க் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன வச்சுருக்கிறீங்க? பேங்க் ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். நம்பிக்கை இருக்க மாத்திரம் கர்த்தர் உயர்த்த போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இறங்கி வர போறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த மே மாதம் 14ஆம் தேதி சில கிருவை கற்றுக்கொண்டு போகிறேன். சும்மா பேரை ஓட்டி பிசாஸ் ஓடி இந்த சிம்ம வெறுப்பாய் பிரச்சனை. எங்கே போனால் பேரை ஓட்டி கட்டை உடைக்கிறது. அதிலே சொல்லுங்க பாரு, டூட்டியை மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். அதில் சொல்லுங்க பார்க்குறேன். சத்தத்தை உயர்த்தி. நிறைய பேர் முடிச்சு கடைசியாக அனுப்புகிறாங்க. ஐயா அங்கே போலையா, இங்கே நீங்கள் வந்து போயிட கர்த்தரை சொல்கிறோம். அதிலே சொல்லுங்க பார்க்க. எல்லாம் ஒரே இயேசு தான். சத்தமா சொல்லுங்க. அவருக்கும் ஒரே இயேசு தான், அவருக்கு ஒரே இயேசு, எனக்கு ஒரே இயேசு தான். விசுவாசம் கிரியை செய்யுங்க. அவர் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நான் செபிக்கிற செப்பா இந்த பிறநாள் நீங்களும் வரம் பெற்று போன வீசம் பார்க்கணும். என்ன வரும் தெரியுமா? என்ன வரும்? பேய் ஓட்டு பிசாசு ஓட்டு அந்த வரல. என்ன வந்தாலும் தாங்குற வரும். இயேசு கைவிட்டாரு, இயேசு மறந்துட்டாரு, இயேசு நம்பி வந்தேன் இப்படி நான் சொல்லக்கூடாது. அது கெட்ட வார்த்தை. என்ன வார்த்தை அது? என்ன வார்த்தை அது? பாரு, இத்தனை வருஷம் இயேசு நம்பினா அவன் விட்டு போட்டாரு. அவன் விட்டு பரவாயில்ல போட்டார். அவரு பார்த்துதான் இருக்காரு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நீங்க என்ன செபிக்கிற? ஆண்டவரே உறுதி உள்ள விசுவாசம் வல்லமை. கடைசி நிமிஷம் வரைக்கும் விசுவாசம் குறையவில்லை. கடைசி நிமிஷம் வரைக்கும் என் உயிர் போற வரைக்கும் ஆண்டவரே என் விசுவாசம் குறையக்கூடாது. என் ஜீவன் மறைய வரைக்கும் இயேசு சாட்சியா வாழணும். இயேசு உண்மையா வாழணும். இயேசு உத்தமனா வாழணும். இயேசு ஊழியம் செய்யணும். இயேசு உயர்த்தணும். இயேசுவை உணரணும். இயேசுவை ஜீவிக்கணும். வயலுக்கு வந்துச்சுன்னா ஒரு பிசாஸ் கிட்ட வர மாட்டான். பறந்து ஓடிடுவோம். அதுல சொல்லுங்க, பறந்து ஓடிடுவோம். ஒரு நெருப்பா இருக்கிற கிட்ட போனா எரிஞ்சிடுவோம். நீ விசுவாசம் நெருப்பா மாற போற. ஜபத்தில் நெருப்பா மாற போற. அபிஷேகத்தில் நெருப்பா மாற போற. நெருப்பா மாற போற. சாத்தா கிட்ட வர மாட்டான். வெள்ளம் போல வருவான்.
பிசாசுக்குள் எழுந்து வருவான், கழுகு போல பறந்து வருவான். நெருப்பாக 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 சாத்தான் கிட்ட வரவே மாட்டான். கர்த்தர் நெருப்பாக மாற்றி கொண்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைத்து கலியா சொல்லுவா. இந்த உற்சாகத்தோடு கர்த்தர் மகிமைப்பட போறாரு. கர்த்தர் மகிமைப்பட போறாரு. ஜீவிக்கிற ஜெபம் ஜீவன் போற வரைக்கும் உன் நாவலே விசுவாசம் பக்காவா இருக்கும், உன் நம்பிக்கை பக்காவா இருக்கும். கர்த்தரை தூஷிக்க கூடாது. சொல்லுங்க, கர்த்தரை பக்கத்து வீட்டில் பேசிக்கிட்டோம், நீ பேசாதீங்க. எது வீட்டில் பேசி நீ பேசாதீங்க. பாருங்களா, அவங்க பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாரு, இவங்களாம் ஜெபம் பண்ணா பாரு இப்படியா பேசி பாரு. சொல்லிட்டு போட்டோம், நீங்க இயேசுவை தூஷிக்காதீங்க. சத்தமா சொல்லுங்க. விசுவாசமா இருப்பீங்களா? நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அது வந்துட்டா எல்லாம் வரம் கிரியை செய்கிறோம். நம்புறீங்களா? இந்த வைராக்கியமுள்ள விசுவாசம் வந்துட்டாலுமே உங்க வரம் கிரியை செய்யும். உங்க பார்வையில் அற்புதம் நடக்கும். தொட்டா பேய் ஓடும், பட்டா பேய் ஓடும். நீங்க சொன்ன மந்திரம் உடையும், நீங்க தொட்ட மந்திரம் உடையும். கர்த்தர் செய்வார், நம்பர் மாத்திரம். கைத்தடி உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யப்படுறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் விசுவாசம் எழுந்திருக்கலாமா? விசுவாசம் எழுந்திருக்கலாமா? எல்லாம் விசுவாசம் எழுந்திருக்கலாமா? எல்லாம் எழுந்து கரங்களை உயர்த்தி பைபிளை ஓர வச்சிருங்க.